அன்பான தொண்டர்களுக்கும் என்னை பின்பற்றி வந்த எங்கள் கூட கழக உறுப்பினர்களுக்கும் நான் ஒன்று முக்கியமாக சொல்லிக் கொள்ள விரும்பினேன். என்னை வானவில் என்று நினைக்கிறார்கள். நான் வானவில் அல்ல, வளைவதற்கு நான் ஒரு நீட்ட கம்பி. அந்த கம்பியை வயதாகவும் துருப்பிடிக்காது, துருப்பிடித்தாலும் வயதான என்ற விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. ஐயா ஐயா, இந்த பேச்சு பேசுறீங்க, பூரா எந்திரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஐயா, நீங்க வாட்டில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. காலிச்சேரை புகைப்படம் வணக்கம் அந்த செய்தியாளர் பிலிம் ரோல் எப்படி எரிக்கலாம்? பிலிம் ரோலா? ஐயா எந்த காலத்துல இருக்கீங்க? பிலிம் ரோல் இல்லையா? பிலிம் ரோலே இப்ப கிடையாதுங்க. அமெரிக்கால இருக்கும், அமெரிக்கால கழிச்சு எரிக்கலாம். ஐயோ ஐயோ தம்பி, இந்த விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னா, வைகோ அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசினாரு. பேசிக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணிவிட்டாங்க, அங்க இருந்த அவரோட தொண்டர்கள்லாம் மெல்லமா எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. இப்படி வெளியே போனோம்னா என்ன ஆகி போச்சு, அந்த இடத்துல பூரா பாத்தீங்கன்னா அரங்கத்துல பாத்தீங்கன்னா காலிச்சேர் அதிகமாயிருச்சு. இத காலிச்சேரை இது இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. என்னன்னா, அவர் தொண்டர்களை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உகார 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 அப்படின்ற மாதிரி. அது எப்படி தெரியுமா சொன்னாரு கவிஞர்களே? இந்த ட்ரெயின்ல வந்து கடலைப்பொடி விற்பாங்க பாத்தீங்களா, கடலைப்பொடி அதேதான். ஆனா அவர் எவ்வளவு பெரிய பேச்சாளர் தெரியுமா? அவரோட பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். ஆனா அதுல இன்னொருத்தர் சொல்லிவிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு? 80 வயசு ஆனாலே இந்த பிரச்சனை தான் எல்லாத்துக்கிட்டே. கழக அந்த மதிமுக உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூத்த நிர்வாகிகள் வைகோ அவரோட வயது ஒட்டிய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எவனோ பின்னாடி வேலையை பார்த்து விட்டா, நம்ம ஆளுக்கு வந்து பேசினவரு உள்கட்சி சதி நடக்குது, தலைவர் பேசும்போதே நகர்ந்து போகலாம்னு சொல்லி அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு? இது என்ன முதுகுல குத்துற கதையா இருக்குது? ஆமா, அதாவது அவருக்கு உணர்த்துறாங்களாம். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை உணர்த்துறது அப்பாவோட வயது 30 காரணமாக தொண்டர்கள் வந்து விரும்பலான்ற விஷயத்த அவர் வந்து அதிகாரத்தையும் ஆளுமையும் இவர் மாத்துறதுக்காண்டி விட்டாரு. ஏற்கனவே ஒரு இடத்துல அதிகாரத்தையும் ஆளுமையும் மாத்துறதா அப்பா பையன் சண்டை பயங்கரமா கூடி இன்னைக்கு அப்பா டாமினேட் பண்ணி மேல வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இங்க என்னன்னா, அது அப்படியே உள்டா அடிச்ச மாதிரி பையன் வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ண போறாரு. அதுவும் தெரியல, அது வந்து அவங்க கழக உடன்பிறப்புகள் அவங்க பேசுற விஷயத்த. ஆனா தம்பி, இன்னொரு விஷயம் அங்க நடந்துச்சு தம்பி. அவர் பாட்டுல பிலிம் ரோல போய் உருவுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தொண்டர்கள் எல்லாம் பயங்கரமா வீராவேசமா எந்திரிச்சு போய் அவரை அடிச்சு விட்டாங்க. நிருபரை செய்தியாளர் அடிச்சு வெளியே தள்ளாங்க. இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க செயல். கண்டிப்பா. ஆமா, புகைப்படம் எடுப்பாருங்க, அந்த பிலிம் ரோல் அப்படி இருக்கிறா அப்படின்னு அவர் வாட்டுக்க. இன்னும் ஒரு பழமைவாதியா தான் இருக்காரு, இன்னும் புதுமைக்குள்ள அவர் வரல. மெமரி கார்டு வந்து அவருக்கு வந்து மெமரி கார்டு இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நிருபர்கள் போய் என்ன மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க தொண்டர்கள் வந்து மது போதையில இருந்ததாகவும், வீரியம் கொண்டு எழுந்து ஓடி வந்து எங்களை அடிச்சு தாக்கி எங்களோட கேமராவெல்லாம் புடுங்கினாங்கன்ற மாதிரியும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா, வீரன் வந்து எங்கெல்லாம் வேலை செய்து பாருங்க. வீரன் நம்ம வீரன் பெரிய ஆளுல, வீரன் குசுப்புக்கார எல்லா இடத்துலயும் வீரன் 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 என்றால் வீரன் வீரன் தான். அந்த வீரன் புகுந்து வேட்டையாடுறாரு. ஆமா. ஆனா பாருங்க, ஒரு கூட்டம் நிர்வாக கூட்டம் நடத்தல, பத்திரிகையாளர்களோட பங்கு வந்து மிக முக்கியம். அவங்கதான் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கணும். அவங்க வந்து தாக்கி அவங்கள வந்து இது பண்றது. ஆனா இந்த மாதிரி அசம்பாவிதம் பாத்தீங்கன்னா, முந்திலாம் பாத்தீங்கன்னா திரு வைகோ அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை மதிப்பு கொடுக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரஸ் மீட்லயும் இதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்க வந்து தப்பா போடுறீங்க, நான் எங்க ரெட்டை இலக்கத்துல கேட்டேன், அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்த நம்ம நினைச்சோம்னாலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு மரியாதை, ஒரு கட்டுப்பாடு, ஒரு சுயமரியாதையோட இருந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு வந்து வயது மூப்பின் காரணமாகவா அல்லது எதுவும் பின் தாக்கங்கள் மூலமாகவான்னு தெரியல, இப்படி நடக்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு வேதனை தான் அளிக்குது. பாருங்க, இன்னைக்கு அறிக்கை விடுவாப்புல வைகோ, எதிர்பாராத நடந்த துயர சம்பவத்துக்கு நான் மிகவும் சிறந்த ஆழ்ந்து மன்னிப்பு என்ற வார்த்தையை கூறாமல் கூறிக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி விட்டு போயிடும். எது என்னமோ, நீங்க நிருபர்களை தாக்குனது வந்து அது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஐயா, நீங்கள் தான் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.